Hi friends, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 11 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் காக்ரோச். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ cockroaches are brown or black bodied animal that are included in class insect of phylum arthropoda. இந்த காக்ரோச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஆர் ப்ரௌன் கலர் பாடி. இது வந்து யூஸ்வலாக வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடாவில் கிளாஸ் இன்செக்டால் வந்து இது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. Bright yellow, red and green colored cockroaches have also been reported in tropical region. Tropical regionல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைட் எல்லோ கலரில் காக்ரோச்சஸ் பார்க்க முடியும். ரெட் அண்ட் க்ரீன் கலர் கூட நம்மளை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த கலரில் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ தேர் சைஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1.4 inches to 3 inches. அதாவது 0.6லேருந்து 7.6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஹேவ் லாங் ஆண்டனா இருக்கும். Legs and flat extension of the upper body wall that conceal head. Okay, so they are nocturnal omnivores. Nocturnalனா இரவு நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இந்த இன்செக்ட். that live in damp places throughout the world. அதாவது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இது நிறைய இருக்கும். They have become residents of human homes and thus are serious pests and vectors of several diseases. இது பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ஹோம்ஸில் வந்து நிறைய இருக்கும். ஆக்சுவலி வந்து நிறைய இது ஒரு சீரியஸ் பெஸ்ட்டு தான். ஓகேவா? அண்ட் வெக்டர்ஸ் ஆஃப் செவரல் டிசீஸ், நிறைய டிசீஸை பரப்பக்கூடிய ஒரு வெக்டராக வந்து இது இருக்குது. ஓகே, அடுத்து என்னுடைய மார்ஃபாலஜி நம்ம பார்க்கலாமா? தி adults of common species of cockroach Periplaneta americana are about 35 to 53 mm long with wings that extends beyond the tip of the abdomen in male. The male அது காமன் ஸ்பீஷிஸ் வந்து பெரிப்ளானட்டா அமெரிக்கானா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா 34 to 53 millimeter long with wings that extend beyond the tip of the abdomen in male. The body of the cockroach is segmented and divisible into 3 distinct regions. ஸோ என்னுடைய பாடி பார்த்தீங்க அப்படின்னா செக்மெண்டடாக இருக்கும். அண்ட் வந்து நம்ம 3 பார்ட்டை வந்து இதை டிவைட் பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெட், தொராக்ஸ் அண்ட் அப்டமன், இந்த 3 ரீஜன் நம்ம வந்து இதை டிவைட் பண்ண முடியும். த என்டையர் பாடி இஸ் கவர்டு பை அ ஹார்டு கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த என்டையர் பாடி இருக்கு இல்லையா, இது வந்து கவர்டு பை அ ஹார்டு ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். இன் ஈச் செக்மெண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் ஹேஸ் hardened plates called sclerites. ஓகேவா? tergites dorsally and sternites ventrally that are joined to each other by a thin flexible articular membrane, arthroidal membrane. நோட் பண்ணிக்கோங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன் ஈச் செக்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா, ஹேஸ் hardened plates called sclerites. ஓகே, ஸோ tergites dorsally and sternites ventrally, இந்த நேமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. that are joined to each other by a thin flexible articular membrane. okay, head is triangular shape. இந்த இதனோட ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். and lies anteriorly at right angle to the longitudinal body axis. பாடி ஆக்சிஸ்க்கு ரைட் ஆங்கிளில் வந்து இது வந்து ஆன்டீரியராக வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. இட் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் 6 segments and shows great mobility in all direction due to flexible neck. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிள் நெக் இருக்கிறதுனால எல்லா டைரக்ஷன்லையும் வந்துட்டு இதோட தலையை ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ த ஹெட் கேப்சூல் பேர்ஸ் a pair of compound eye. இதுக்கு ஐ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஐ இருக்குது. a pair of thread like antennae arise from membranous socket lying in front of eyes. இந்த கண்ணுக்கு முன்னாடி ஒரு membranous socket இருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா a pair of antennae வந்து அரைஸ் ஆகுது. antennae have sensory receptor. இந்த ஆண்டனையில் வந்து நிறைய சென்சரி ரெசப்டார் இருக்குது. that help in monitoring the environment மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த சென்சரி ரிசப்டார் வந்து ஹெல்ப் பண்ணுது. anterior end of the head bear appendages forming biting and chewing type of mouth parts. okay, இந்த anterior head part இருக்கு இல்லைங்களா, anterior end of the head bears appendages forming a biting and chewing type of mouth part. ஒரு mouth like part வந்து அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. the mouth part consisting of labrum, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, upper lip, a pair of mandible, a pair of maxillae and a labium.
லேபியம்னா லோவர் லிப், லேப்ரம் அப்படின்னா அப்பர் லிப். ஓகேவா? ஸோ எ மீடியன் ஃப்ளெக்சிபிள் லோப் ஆக்டிங் as டங் ஹைப்போஃபாரிங்ஸ் lies within the cavity enclosed by the mouth part. ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கணும். எ மீடியன் ஃப்ளெக்சிபிள் லோப் ஆக்டிங் as tongue, இதுக்கு பேர் வந்து ஹைப்போஃபாரிங்ஸ், lies within the cavity enclosed by the mouth parts. The thorax consists of 3 parts. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த thorax வந்துட்டு 3 parts இருக்குது. அதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா prothorax, okay, mesothorax and metathorax. The thorax வந்து consists of 3 part. Okay, first one வந்து prothorax, second one பார்த்தீங்கன்னா mesothorax and third one metathorax. The head is connected with the thorax by a short extension of the prothorax known as the neck. இந்த ஹெட் வந்து thorax கூட வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, by a short extension, அதுக்கு பேர் வந்து neck. Okay, prothorax known as the neck. Each thoracic segment bears a pair of walking legs. ஸோ ஒவ்வொரு thoracic segmenட்டும் பார்த்தீங்கன்னா bears a pair of walking legs வந்து அதில் இருக்குது. The first pair of wings arise from mesothorax. First pair of wings வந்துட்டு mesothoraxலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. and the second pair from metathorax. Second pair வந்து metathoraxலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 wings mesothoracic called tegmina. இதனால நோட் பண்ணிக்கோங்க. 4 wings வந்துட்டு tegmina are opaque, dark and leathery and cover the hind wings when at rest. ஓகேவா? The hind wings are transparent, membranous and are used in flight. ஸோ இந்த hind wings வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இருக்கும், மெம்பரேனஸாக இருக்கும், and are used for flight. இது வந்து பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, எதுனா hind wings. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது abdomen பார்க்கலாம். The abdomen in both males and females consists of 10 segments. ஓகேவா? In females, the 7th sternum is boat shaped. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. The 7th sternum is boat shaped and together with 8th 9th sterna forms a brood or genital pouch whose anterior part contain female gonopore, spermathecal pores and collateral glands. இதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 7th sternum is boat shape. ஓகேவா? இதுவும் and together with 8th and 9th sterna form a brood. ஓகே, brood or genital pouch வந்து ஃபார்ம் பண்ணுது. whose anterior part contain female gonopore. ஓகே, இந்த anterior பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கோனோபோர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஸ்பெர்மாத்திக்கல் போர்ஸ் அண்ட் கொலாட்ரல் கிளான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் மேல் பார்த்தீங்கன்னா genital pouch or chamber lies at the hind end of abdomen bounded dorsally by 9th and 10th terga and ventrally by 9th sternum. ஓகேவா? ஸோ எந்த மேலில் பார்த்தீங்க அப்படின்னா 9th and 10th terga and ventrally by 9th sternumல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் contain dorsal anus, ventral male genital pore and gonapophysis. இந்த நேம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. gonapophysis. Males bear a pair of short thread-like anal styles. ஓகேவா? anal styles which are absent in female. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபீமேலில் absent. ஸோ the male bear a pair of short thread-like anal styles which are absent in female. In both sexes, the 10th segment bears a pair of jointed filamentous structure called cerci. இது வந்து இம்பார்ட்டன்ட். ரெண்டுலேயுமே, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல்லையும் பார்த்தீங்கன்னா 10th செக்மெண்ட் வந்துட்டு bear a pair of jointed filamentous structure called cerci. இது வந்து ரெண்டுலேயுமே இருக்கும். இந்த anal style வந்து ஒன்லி வந்து மேலில் மட்டும்தான் இருக்கும், ஃபீமேலில் வந்து அது ஆப்சன்ட். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பேசேஜில். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அதனுடைய அனாட்டமி நம்ம பார்க்கலாம். The alimentary canal present in the body cavity is divided into 3 regions. ஓகேவா? இந்த alimentary canal பார்த்தீங்க அப்படின்னா பாடி கேவிட்டியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, இது வந்து divided into 3 regions. ஃபர்ஸ்ட் வந்து foregut, midgut and hindgut. The mouth opens into a short tubular pharynx leading to a narrow tubular passage called esophagus. இந்த esophagus பார்த்தீங்கன்னா ரொம்ப narrow tubular structure. This in turn opens into a sac-like structure called crop used for storing food. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த esophagus பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓப்பன் இன்டு அ sac-like structure.
ஓகேவா, sac-like structure called crop used for storing food. இந்த crop உடைய ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்க, இல்லைன்னா இதோட யூஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா, it stores food. The crop is followed by a gizzard or proventriculus. இது very very important, note பண்ணிக்கோங்க. இந்த crop is followed by gizzard or proventriculus. It has an outer layer of thick circular muscle and a thick inner cuticle forming 6 highly chitinous plate called teeth. Okay, next இந்த gizzard ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்க, இல்லை அதோடைய யூசேஜ் என்ன கேட்டிங்கன்னா, gizzard helps in grinding the food particle. Okay, the entire foregut is lined by cuticle. A ring of 6 to 8 blind tubule called hepatic or gastric ceca is present at the junction of foregut and midgut, which secrete digestive juice. Okay va? So the ring of 6 to 8 blind tubule called hepatic or gastric ceca is present at the எங்கே present ஆயிருக்கிறது, hepatic or gastric ceca வந்து எங்கே present ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, junction of foregut and midgut. ஓகே, ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா which secrete digestive juice. இந்த gastric ceca இருக்கு இல்லையா, இது வந்து digestive juice வந்து secrete பண்ணுது. At the junction of midgut and hindgut is present another ring of 100 to 150 yellow colored thin filamentous Malpighian tubule. இது வேறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. They help in removal of excretory product from hemolymph. Very very important. ஸோ இந்த Malpighian tubule ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, they help in removal of excretory products from hemolymph. The hindgut is broader than midgut and is differentiated into ileum, colon and rectum. ஓகேவா, இந்த hindgut பார்த்தீங்க அப்படின்னா மிட்கட்டை விட வந்து ப்ராடராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா differentiated into ileum, colon and rectum present ஆயிருக்கு. The rectum opens out through anus. இந்த rectum opens out through anus. ஓகேவா, நெக்ஸ்ட்டு vascular system பற்றி நம்ம பார்க்கலாம். blood vascular system of cockroach is an open type. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு இதில் வந்து open type. blood vessels are poorly developed, okay, and open into space. hemocoel நம்ம இதை சொல்கிறோம், hemocoel. So visceral organs located in the hemocoel are bathed in blood, hemolymph. Okay, the hemolymph. The hemolymph is composed of colorless plasma and hemocytes. Heart of cockroach consists of elongated muscular tube lying along mid-dorsal line of thorax and abdomen. So it is differentiated. இந்த heart பார்த்தீங்க அப்படின்னா consists of, இது வந்து ஒரு elongated muscular tube வந்து present ஆயிருக்கும் lying along mid-dorsal line of the thorax and abdomen. So it is differentiated into funnel-shaped chambers with ostia on either side. ஸோ இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா, இதில் ஃபனல் ஷேப்டு சேம்பர் இருக்கும் வித் ஆஸ்டியா ஆன் எதர் சைட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். blood from sinuses enter heart through ostia and is pumped anteriorly to sinuses again. Okay, next நம்ம பார்க்க போகிறது respiratory system. Respiratory system consists of a network of trachea that open through 10 pairs of small holes called spiracle present on the lateral side of the body. ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்கியா இருக்குது, தட் ஓப்பன் த்ரூ 10 pairs of small holes called spiracle. Okay, present on the lateral side of the body. Thin branching tubes, tracheal tubes subdivided into tracheoles, carry oxygen from the air to all the parts. Okay va. The opening of this spiracle is regulated by the sphincter muscle. Exchange of gases takes place at the tracheoles by diffusion. இதுதான் வந்துட்டு exchange of gases எப்படி நடக்குதுன்னா by diffusion ஆல நடக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது excretion. Excretion is performed by Malpighian tubule. Each tubule is lined by glandular and ciliated cells. ஸோ ஒவ்வொரு டியூபியூலும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாண்டுலார் அண்ட் ciliated cells வந்து லைன் பண்ணியிருக்கும், அது லைனிங் இருக்கும். They absorb nitrogenous waste products and convert them into uric acid, which is excreted out through the hindgut. Okay va. So since the insect is called uricotelic, இது ரொம்ப ரொம்ப important. So they absorb nitrogenous waste products and convert them into the Malpighian tubule இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, they absorb nitrogenous waste product and convert them into uric acid,
which is excreted out through the hindgut. So therefore இந்த நம்ம insect என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம uricotelic நம்ம சொல்றோம். In addition, the fat body, nephrocytes and uricose glands also help in excretion. Okay, இதெல்லாம் வந்துட்டு இன்னுமே ஹெல்ப் பண்ணுது. In addition, the fat body, nephrocytes and uricose glands also help in excretion. Okay, இது important. நோட் பண்ணிக்கோங்க, இது very very important. Next நம்ம பார்க்க போகிறது the nervous system. The nervous system of cockroach consists of series of fused segmentally arranged ganglia joined by paired longitudinal connectives on the ventral side. ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னா சீரீஸ் ஆஃப் ஃபியூஸ்ட் செக்மெண்டட் அரேஞ்ச்டு கேங்லியா இருக்கும். ஸோ ஜாயின்டு பை எப்படி வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஜாயின்டு பை பேட் லாஞ்சிடியூடினல் கனெக்டிவ்ஸ் ஆஃப் த வென்ட்ரல் சைட். ஓகே, 3 ganglia lie in the thorax and 6 in the abdomen. ஸோ இந்த எப்படி வந்து இந்த கேங்லியா ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ganglia வந்துட்டு தொராக்ஸில் வந்து லை ஆகிருக்கும், அது 6 வந்து அப்டமன் ரீஜனில் இருக்கும். Okay, the nervous system of cockroach is spread throughout the body. The head holds a bit of nervous system while the rest is situated along the ventral belly side part of the belly side present ஆயிருக்கும். Okay வா. So now you understand that if the head of cockroach is cut off, it will still live for as long as 1 week. Very very important, note பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து காக்ரோச்சோட தலையை கட் பண்ணிட்டா கூட it will still live for as long as 1 week. In the head region, the brain is represented by supraesophageal ganglion. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. பிரெயினை வந்து எது ரெப்ரசன்ட் பண்ணது கேட்டிங்கன்னா supraesophageal ganglion which supplies nerves to antennae and compound eye. ஸோ இதுதான் வந்துட்டு ஆண்டனேக்கும் காம்பவுண்ட் ஐக்கும் வந்துட்டு நர்வ்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணுது. In cockroach, the sense organs are antennae, eyes, maxillary palps, labial palps, anal cerci, etc. இதெல்லாம் வந்து சென்ஸ் ஆர்கன். ஓகேவா, antennae, eyes, maxillary palps, labial palps and anal cerci இதெல்லாம் வந்துட்டு சென்ஸ் ஆர்கன். The compound eyes are situated at the dorsal surface of the head. Each eye consists of about 2000 hexagonal ommatidia. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, hexagonal ommatidia. With the help of several ommatidia, a cockroach can receive several images of an object. So just imagine, with the help of several ommatidia, a cockroach can receive several images of an object. So this kind of vision is known as mosaic vision with more sensitivity but less resolution, being common during night, hence called nocturnal vision. It's very very important. Okay va, this kind of vision is known as mosaic vision. Okay, with more sensitivity but resolution பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும், being common during night. Okay, this hence it is called nocturnal vision. Next நம்ம பார்க்க போறது cockroaches are dioecious. Okay, so both sexes have well developed reproductive organs present ஆயிருக்கும். Male reproductive system consists of a pair of testes, one lying on each lateral side in the fourth to sixth segmentல present ஆயிருக்கும். Testes present ஆயிருக்கும், abdominal segments. From each testis arise a thin vas difference. ஒவ்வொரு testis வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு thin vas difference வந்து arise ஆகும், which opens into ejaculatory duct through seminal vesicle. ஓகேவா, ஸோ இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு செமினல் வெசிக்கல் வழியாக ejaculatory ductல வந்துட்டு ஓப்பன் ஆகுது. The ejaculatory duct opens into male gonopore situated ventral to anus. ஸோ இந்த ejaculatory duct பார்த்தீங்க அப்படின்னா மேல் கோனோபோரில் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இது இந்த மேல் கோனோபோர் எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னா வென்ட்ரல் டு ஆனஸ்க்கு அங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு. A characteristic mushroom shaped gland, இது ரொம்ப ரொம்ப important. ஓகேவா, a characteristic mushroom shaped gland is present in 6th to 7th abdominal segments which function as an accessory reproductive gland. இது very very important. ஓகேவா, the external genitalia are represented by male gonophysis or phallomere. இது ரொம்ப ரொம்ப important. Okay, gonophysis or phallomere
chitinous asymmetrical structure surrounding the male gonopore. The sperms are stored in the seminal vesicle and are glued together in the form of bundles called spermatophores, which are discharged during copulation. Okay. The next நம்ம பார்க்க போகிறது female reproductive system. The female reproductive system consists of two large ovaries lying laterally in the second and sixth abdominal segments. So each ovary பார்த்தீங்கன்னா formed of a group of 8 ovarian tubule or ovarioles containing a chain of developing ova. The oviduct இருக்கு இல்லையா, the oviduct of each ovary unite into a single median oviduct also called vagina, which opens into the genital chamber. A pair of spermatheca is present in the sixth segment, which opens into the genital chamber. Sperms are transferred through spermatophores. So their fertilized eggs are encased in a capsule called ootheca. இது ரொம்ப ரொம்ப important. இதனுடைய எக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் ஆர் என்கேஸ்ட் இன் கேப்சூல். இது வந்து ஒரு எக்கை சுற்றி ஒரு கேப்சூல் மாதிரி இருக்குல்ல, அது வந்து இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஊத்தீக்கே. இந்த ஊத்தீக்கா இஸ் அ டார்க் ரெட்டிஷ் டு பிளாக்கிஷ் ப்ரௌன் கேப்சூல் அபவுட் 8 millimeter லாங் வந்து இருக்கும். தே ஆர் ட்ராப்ட் ஆர் glued to a suitable surface. So usually in a crack or crevice of high relative humidity near a food source. So on an average, female produce 9 to 10 oothecae, each containing 14 to 16 eggs இருக்கும். The development of Periplaneta americana is porometabolous. Okay, in the term very very important, porometabolous, meaning there is development through nymphal stage. So இந்த nymph stage இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு இந்த porometabolous. So meaning there is development through nymphal stage. The nymphs look very much like adult. Okay வா, the nymph grows by molting about 13 times to reach the adult form. The next to last nymphal stage has wing pads, but only adult cockroach have wings. Okay, very very important passage, note பண்ணிக்கோங்க. The many species of cockroaches are wild and are of no known economic importance yet. இதனால வந்து எந்த economic importance அப்படிங்கிறதே வந்து இதுக்கு கிடையாது. A few species thrive in and around human habitat. They are pests because they spoil food and contaminate it with their smelly excreta. So they can transmit variety of bacterial disease by contaminating food material. Okay, so they transmit variety of bacterial disease எப்படின்னா வந்து ஃபுட்டை போய் கண்டாமினேட் பண்ணிடும். ஓகேவா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃப்ராக் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.